வணக்கம். பாண்டி கல்ச் சினிமா. நாம் இப்போ பார்க்க போகிற தினம் இதில் கதை என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள்லாம் கொலகாரம் யாருன்னு கடைசி வரைக்கும் நம்மளை வந்து அப்படியே சஸ்பென்ஸில் கொண்டுட்டு போய் இவனா அவனான்னு போட்டுக்கிட்டு நம்மளை போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சு போயிடுது. आपको उनको बताएंगे कि उस रात क्या हुआ. எடுத்ததுமே கொலகாரம் என்னன்ட்டு இன்னும் காமிச்சு போடுறாங்க. ஆனால் இந்த பொய்சாட்சி சொன்னது யார், அதன் மூலியமாக எப்படி மாட்டினார் அப்படிங்கிறது தான் நம்மளை பதக்க அப்படி படம் ஃபுல்லாக சஸ்பென்ஸ்லேயே அப்படி நம்மளை கொண்டுட்டு போகிறாங்க. படத்தோட மெயினான கதை என்னென்னா, சன்னி தேவல் வந்து ஒரு மிகப்பெரிய வக்கீல். அவர் வந்து ஒரு கேஸ் அட்டன் பண்ணாருனாலே அது ஜெயிச்சிரும்ன்ட்டு நல்லா தெரியும். அதில் இவர் தான் கொலை பண்ணாருன்ட்டு நம்மளுக்கு ஆரம்பத்தில் காமிச்சிடுறாங்க. அப்புறம் எதுக்கு இவர் அக்ஷய் கண்ணாவுடைய கேஸை இவர் எடுக்கிறாரு. இதுலேயே அவருக்கு வந்து அவருடைய பேர் வந்து டேமேஜ் ஆகிடுது. அப்படி இருந்தும் அவர் எதுக்காக அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு, எதுக்காக அவர் விடுதலை ஜாமீன் வாங்கி கொடுத்து திருப்பி தண்டனை வாங்கி தராரு அப்படிங்கிறது அது ஒரு ஒரு மெயினான கதையாக இருக்குது. இதில் எதுக்காக எடுக்கிறாருன்னு அதையும் உடனே சஸ்பெண்ட் வச்சுருக்காங்க. மெயின் கான்செப்டாக இந்த பொய் சாட்சி சொன்னது யார், அது மூலியம் எப்படி பண்ணுறாங்க, அதுதான் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பதக்க கொண்டுட்டு போகிறாங்க. இதில் சன்னி தேவலோட ஒய்ஃபு அக்ஷய் கண்ணோட முன்னாள் காதலி. இவருக்கு இருக்கிற குழந்தை அவருக்கு பிறந்த குழந்தைனால இவங்க நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான வியாதி வந்துடுது. அந்த வியாதிக்கு வந்து இவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு 2 பேரோடதும் மேட்ச் ஆகலை, டொனேட் பண்ணுறவங்க வேணும் அப்படின்னும் போது அப்போ தான் இவர் தான் உண்மையான அப்பான்ட்டு தெரிய வருது. அதனால அவருக்கு உதவி, இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவரை வந்து உதவி கேட்க போகிறதுனால தான், அப்போ நீ எனக்கு இந்த கேஸ் எடுத்து நடத்தி எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடு, இந்த குழந்தைக்கு நான் பிளட் கொடுத்து காப்பாற்றுறேன் அப்படின்னு அக்ஷய் கண்ணா வந்து சொல்லி அதன் மூலியமாக அவர் வந்து இந்த கேஸை வந்து எடுக்க வைக்கிறாரு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக பிடிச்சு பார்க்கணும்னா, சன்னி தேவல், அக்ஷய் கண்ணா. சன்னி தேவலை இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு டெரரான ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஹீரோவை பார்த்தோமோ, உதாரணத்துக்கு பார்டர், தர், இந்த மாதிரி படங்கள் எப்படி ஒரு இதான கோவக்காரன் நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு இதில் வந்து அப்படி சாந்தமான நல்லா அமைதியான ஒரு கேரக்டர் தகுந்த மாதிரி எந்த இடத்துல கோவப்படுறோம், எந்த இடத்துல இதானவங்க கரெக்டான ஒரு ஆக்டிங் கொடுத்து நல்லா அசத்தி நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அக்ஷய் கண்ணா எந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாயா வந்தாரோ, முதல் படம் தல்ல அமைதியாக சாந்தமாக இப்படி ஒரு சாதாரண அப்படின்னு வந்தாரோ, அதுக்கடுத்து இப்போ வந்திருக்கிற படங்கள் அந்த துரேந்தர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு துப்பாக்கி ரத்தம் சதைவம் பார்த்தாலே மிரண்டு போகிற அளவுக்கு இது பண்ணியிருப்போம். அதே இதில் துப்பாக்கி ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்லேயே அவர் முகத்தை தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு பஃப்பில் ஒரு இது நடந்துட்டுருக்கு, அவர் முகத்தை தான் காட்டுறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடூரமாக அப்படி ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய முன்னாள் அவர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு ஜெயிலில் இருக்கும்போது வந்து பேசுகிறாங்க. அப்போ படுத்துக்கிட்டு தான் பேசுகிறாருங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஆளாக இருக்கானுன்ற மாதிரி ஒன்றும் எந்த வித ஒரு வயலன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் படுத்துட்டு பேச தான் செய்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு முகத்தில் அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கிறாரு. கிளைமேக்ஸில் இந்த ரோஷமேன் எஃபெக்டில் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு நடந்த சம்பவத்தை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காராகட்டும், இந்த டீ கடைக்காராகட்டும், இந்த மாடியில் இருந்து பார்த்தவராகட்டும், அவங்களுடைய ஒய்ஃப் ஆகட்டும், இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது வந்து இதில் நம்மளுக்கு எப்படி யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த லாயர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ இன்ஸ்பெக்டர் எதிர்த்தரப்பு வைக்கிறது, இதுதான் வந்து படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் கடைசியில் நல்ல ஒரு காட்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நடிப்பை சிறப்பாக காட்டியிருந்தாங்க. இதில் இந்த எதிர்த்தரப்பு வைக்கலாக நடித்த அந்த ஹீரோயின் பேர் தெரியல, அவங்க நல்லா சிறப்பாக நடிச்சவங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா அக்ஷய் கண்ணா மிரட்டியிருக்காருன்ட்டு தான் சொல்லணும். எந்த வித ஒரு கத்தி துப்பாக்கி வயலன்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் பார்வையினே ஆக்டிங்லேயும் மிரட்டி இருக்காரு. அவர் ஆடியன்ஸ் சீட்டில் இருந்து கோர்ட்டு கூண்டுக்குள்ள ஏறி அவர் நடந்து வரும்போது அதில் கொடுக்குற ஒரு பீஜியும் சரி, அந்த அவர் காட்டுற ஒரு ஆக்டிங் சரி, அந்த ஸ்டைலும் சரி, நம்ம முன்னாடி பார்த்த பாலிவுட் நடிகர்லேயும் சஞ்சய் தத் அவருடைய ஸ்டைலில் நடந்து வரும்போது அவர் வர ஸ்டைல் இந்த அவ்வளோ ரசித்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இவரைத்தான் நம்ம பார்க்குறது மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக ஸ்டைல் பண்ணியிருக்காரு.
பார்க்க நல்லா இருக்கு. का तो खेल लेते हैं। இது படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது உங்களுடைய நிறை குறைகளை சொல்லுங்கள். इंसानियत भूल गया मिलॉर्ड। Objection, Your Honor.